லெபனானில் இருந்து செயல்படும் ஹெஸ்புல்லா என்ற சியா பிரிவு அரசியல் கட்சியும் இராணுவ குழுவின் தலைவருமான ஹசன் நசரல்லா இஸ்ரேல் படைகள் நடத்திய வான்வழி தாக்குதலில் கொல்லப்பட்டதை அந்த அமைப்பே உறுதி செய்திருக்கிறது. ஹமாஸ் அரசியல் பிரிவு தலைவரான இஸ்மாயில் ஹனியே ஈரானில் வைத்து படுகொலை செய்யப்பட்டதன் பிறகு ஹசன் நசரல்லா படுகொலையை மிகப்பெரிய வெற்றியாக இஸ்ரேல் கருதுகிறது. யார் இந்த ஹசன் நசரல்லா? ஹெஸ்புல்லா அமைப்பு ஏன் உருவானது? ஹசன் நசரல்லா படுகொலை ஏன் உலகளவில் கவனம் பெறுகிறது? இவை இன்று நம் முன்னுள்ள மிக முக்கியமான கேள்விகள். அக்டோபர் 7ஆம் தேதி ஹமாஸ் அமைப்பினர் இஸ்ரேலுக்குள் புகுந்து நடத்திய தாக்குதலை தொடர்ந்து இஸ்ரேல் காசா பகுதி மீது போரை தொடுத்தது. இந்த போரில் 40,000க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இந்த போர் நடைபெற்று கொண்டிருந்த அதே நேரத்தில் இஸ்ரேலினுடைய தென்பகுதியில் அமைந்துள்ள காசா மீது இந்த போர் நடைபெற்று கொண்டிருந்த அதே நேரத்தில் இஸ்ரேலினுடைய வட எல்லையில் இருக்கக்கூடிய லெபனானில் இருந்தும் இஸ்ரேல் மீது தொடர்ச்சியாக ராக்கெட்டுகள் வீசி தாக்குதல் நடத்தப்பட்டன. பாலஸ்தீனர்களுக்கு ஆதரவாக லெபனானில் இருந்து செயல்படும் ஹெஸ்புல்லா இந்த தாக்குதலை நடத்தியது. இந்த தாக்குதலினுடைய நோக்கம் இஸ்ரேலை ஹமாஸுடன் சமாதான சண்டை நிறுத்த ஒப்பந்தத்திற்கு பணியச் செய்வது என்பதாகத்தான் இருந்தது. எனவே ஓராண்டுகளாக அவ்வப்போது ராக்கெட்டுகளை வீசி தாக்குதல் நடத்தினாலும் கூட அது ஒரு போராக மாறவில்லை அல்லது லெபனான் மீதான தீவிர தாக்குதலாக மாறவில்லை என்பதை நாம் பார்க்கிறோம். ஆனால் செப்டம்பர் 17ஆம் தேதி லெபனானில் பேஜர்கள் வெடித்து சிதறின. மறுநாள் வாக்கி டாக்கிகள் வெடித்து சிதறின. இதைத் தொடர்ந்து இஸ்ரேல் லெபனானை குறிவைத்து தனது தாக்குதலை தொடங்கியது. இந்த தாக்குதலில் 1000க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். 5000 பேர் காயமடைந்திருக்கிறார்கள். 1,16,000 பேர் தங்கள் வாழிடங்களை விட்டு வெளியேறியிருக்கிறார்கள். இந்த நிலையில்தான் செப்டம்பர் 27ஆம் தேதி இஸ்ரேல் படைகள் நடத்திய வான்வழி தாக்குதலில் குறிப்பாக லெபனான் தலைநகர் பெய்ரூட்டின் தென்பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய ஹெஸ்புல்லா அமைப்பின் தலைமையகத்தை குறிவைத்து நடத்தப்பட்ட வான்வழி தாக்குதலில் ஹசன் நசரல்லா கொல்லப்பட்டதாக இஸ்ரேல் அறிவித்தது. இது உண்மையா இல்லையா என்பது ஒரு சந்தேகத்திற்குரியதாக இருந்தது. ஏனெனில் கடந்த 2006ஆம் ஆண்டும் இதேபோல ஹசன் நசரல்லா கொல்லப்பட்டதாக சொல்லப்பட்டது. ஆனால் அவர் பின்னர் மீண்டும் உயிருடன் வந்தார். எனவே ஹசன் நசரல்லா கொல்லப்பட்டதை ஹெஸ்புல்லா அமைப்பு உறுதிப்படுத்துமா என்கிற ஒரு பெரிய கேள்வி இருந்தது. இந்நிலையில் ஹசன் நசரல்லா கொல்லப்பட்டதை ஹிஸ்புல்லா அமைப்பும் உறுதிப்படுத்தி இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். இந்த நிலையில்தான் மிகப்பெரிய கேள்விகள் எழுந்திருக்கின்றன. ஹசன் நசரல்லா ஹெஸ்புல்லா அமைப்பினுடைய 32 ஆண்டு கால தலைவராக இருந்தவர். அவரது கொலை என்பது இஸ்ரேலுக்கு அல்லது அவரது கொல்லப்பட்ட நிகழ்வு என்பது இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய வெற்றியாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் 1978ஆம் ஆண்டு இஸ்ரேல் படைகள் லெபனானுக்குள் நுழைந்தன. அங்கிருந்து செயல்பட்டு வந்த பாலஸ்தீன கெரில்லாக்களை வடக்கு நோக்கி விரட்டியடிப்பதுதான் அந்த நுழைவின் நோக்கம். ஆனால் அதில் இஸ்ரேல் வெற்றி பெற முடியவில்லை. அப்பொழுது பின்வாங்கியது. இதே போல 1982ஆம் ஆண்டும் பாலஸ்தீன விடுதலை இயக்கத்தவரை லெபனானில் இருந்து விரட்டியடிக்கும் நோக்கத்தோடு மீண்டும் இஸ்ரேல் லெபனான் மீது போர் தொடுத்தது. கிட்டத்தட்ட 18 ஆண்டுகளுக்கு பிறகு 2000ஆவது ஆண்டில் இஸ்ரேல் படைகள் பின்வாங்கின. 18 ஆண்டுகளாக அங்கு லெபனான் தென்பகுதியிலிருந்து இஸ்ரேல் படைகளை எதிர்த்த அமைப்பு தான் இந்த ஹெஸ்புல்லா என்பது. உண்மையில் 1982ஆம் ஆண்டில் லெபனானுக்குள் இஸ்ரேல் நுழைந்ததை தொடர்ந்து அந்த படைகளுக்கு எதிர்ப்பு காட்டவும் அந்த படைகளை விரட்டியடிக்கவும் உருவாக்கப்பட்டதுதான் இந்த ஹெஸ்புல்லா என்கிற ஒரு அமைப்பாகும். 18 ஆண்டுகள் ஹெஸ்புல்லா அமைப்பினுடைய எதிர்ப்பை தாக்கு பிடிக்க முடியாமல் 2000இல் இஸ்ரேல் பின்வாங்கியது. 2006ஆம் ஆண்டு ஹெஸ்புல்லா அமைப்பினர் இஸ்ரேல் எல்லையில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த இஸ்ரேலிய படை வீரர்களை கொலை செய்ததை அடுத்து மீண்டும் லெபனானுக்குள் இஸ்ரேல் படையெடுத்தது. இந்த முறை 30 நாட்கள் அந்த சண்டை நீடித்தது. ஆனாலும் கூட இஸ்ரேல் ஹெஸ்புல்லா அமைப்பினருடன் சண்டை நிறுத்த ஒப்பந்தம் செய்துவிட்டு பின்வாங்க நேரிட்டது. இதுபோல 3 முறை லெபனானுக்குள் இஸ்ரேல் படைகள் நுழைந்த போதும் கூட பெரும் வெற்றி அவர்களுக்கு கிடைக்கவில்லை. அந்த லெபனான் மீதான ஒரு படையெடுப்பு தான் அந்த ஹெஸ்புல்லா என்ற அமைப்பினுடைய உருவாக்கத்திற்கே வித்திட்டது. அது மட்டுமல்ல, இஸ்ரேலினுடைய வட எல்லையில் அவ்வப்போது ஹெஸ்புல்லா அமைப்பினர் ராக்கெட்டுகளை வீசி தாக்குதல் நடத்துவது அங்கு வாழக்கூடிய இஸ்ரேலிய மக்களுக்கு பாதுகாப்பற்ற சூழலை உருவாக்கியது. இந்த காசா போர் மூண்டதன் பிறகு இந்த ஹெஸ்புல்லா அமைப்பினர் இஸ்ரேலினுடைய வடபகுதியை நோக்கி நடத்திய ராக்கெட் தாக்குதல்களால் கிட்டத்தட்ட அங்கிருந்து 70,000 பேர் இடம்பெயர்ந்திருக்கிறார்கள். இந்த சூழலில் இடம்பெயர்ந்து சென்ற இஸ்ரேலிய மக்களினுடைய அதிருப்தி, அதே நேரத்தில் தென்பகுதியில் காசா பகுதியை தரைமட்டமாக்கி விட்டு அங்கு இருக்கக்கூடிய ஹமாஸ் அமைப்பினருடைய முதுகெலும்பை முறிய செய்திருக்கிறது இஸ்ரேல்.
ஆனால் வடபகுதியில் லெபனானிலிருந்து செயல்படக்கூடிய அந்த ஹெஸ்புல்லா அமைப்பினருடைய தாக்குதல் தொடர்கிறது. இந்த இரு தலைவலிகளையும் ஒரே நேரத்தில் சமாளிக்கும் நோக்கத்துடன் தான் முதலில் பேஜர் தாக்குதல், அதன் பிறகு வாக்கி டாக்கி தாக்குதல், இதைத் தொடர்ந்து வான்வழி தாக்குதல் என்று இஸ்ரேல் தீவிரமாக களமிறங்கி அந்த ஹெஸ்புல்லா அமைப்பின் தலைவரான ஹசன் நசரல்லாவை கொலை செய்திருக்கிறது. அது மிகப்பெரிய வெற்றியாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். இந்த வெற்றி இஸ்ரேலிய படைகளுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மாரல் பூஸ்ட் போல அமைந்திருக்கிறது. அதே நேரத்தில் இஸ்ரேலிய அரசுக்கும் கூட அந்த உள்நாட்டில் பெஞ்சமின் நேத்தன்யாகு பிரதமருக்கு இருக்கக்கூடிய அதிருப்தி அலைகளை அது போக்கச் செய்யும் என்றும் கருதப்படுகிறது. ஆனால் பிரச்சனை இத்துடன் முடிவுக்கு வந்து விடுமா? இந்த லெபனான் மீதான தாக்குதலை இன்னும் தீவிரமாக இஸ்ரேல் நடத்துமா? இந்த லெபனானிலிருந்து செயல்படக்கூடிய அந்த ஹெஸ்புல்லா அமைப்பினுடைய தலைவர் ஹசன் நசரல்லா கொல்லப்பட்டதற்கு ஈரானினுடைய எதிர்வினை என்னவாக இருக்கப் போகிறது என்கிற கேள்விகள் எல்லாம் இருக்கின்றன. இந்த கேள்விகளை தொடர்ந்துதான் அடுத்தடுத்து நடைபெறப்போகிற சம்பவங்கள் தான் அங்கு தொடர்ந்து போர் நீடிக்குமா அல்லது அமைதி திரும்புவதற்கு ஏதேனும் வழி ஏற்படுமா என்பதற்கு விடை சொல்லும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.